ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாமில் எந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லெவல் இருந்தது, உங்கள் ஷிஃப்ட்டுக்கான சேஃப் ஸ்கோர் என்ன, அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸுடைய குட் அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். நம்மளுடைய மெயின்ஸ் பேட்சில் கோர்ஸுடைய டெனூரை நம்ம 2 months எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். வேலிடிட்டே ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஆப்பில் மெயின்ஸ் பேட்ச் போயிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை எப்போவுமே கேட்கக்கூடிய அதே ஆர்பிஐ அசிஸ்டன்ட் லெவல் தான் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஒவ்வொரு இடத்துல சின்ன சின்ன ஸ்ட்ரக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, நியூமரிக்கல் எபிலிட்டியில் ராங் நம்பரும், உங்களுக்கு ரீசனிங் எபிலிட்டியில் பிளட் ரிலேஷனும், அப்புறம் மீனிங்ஃபுல் வேர்டு, இங்கிலீஷ் லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து பேராஜம்பிள், இது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு சில பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி மற்ற எல்லாமே டூயபிளாகவும் உங்களுக்கு அதிகமான அட்டெம்ப்ட் கொடுக்குற மாதிரி தான் இந்த பேப்பர் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய அட்டெம்ப்ட் இந்த ஷிஃப்ட்டில் நியூமரிக்கல் எபிலிட்டியில் ஒரு 32 கிட்டையும், ரீசனிங் எபிலிட்டியில் ஒரு 33ல் இருந்து 35, சரிங்களா, 33லேருந்து 35 வரைக்கும், இங்கிலீஷில் ஒரு 25 ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் சேஃப், ஓகேங்களா, நீங்கள் சேஃப். இதில் இருந்து 1 or 2 மார்க் வேரியபிள் ஆகலாம், டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ஷிஃப்ட்ஸு. மற்ற ஷிஃப்ட்ஸ் இதை விட ஈஸியாக கேட்டால் உங்களுக்கு 1 or 2 மார்க் நார்மலைசேஷனில் கிடைக்கும். இதுவே உங்கள் ஷிஃப்ட் தான் ஈஸி மற்ற ஷிஃப்ட்ஸை விட அப்படின்னா உங்களதை பேஸாக வச்சுருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அது நம்ம அடுத்தடுத்து ஷிஃப்ட்ஸை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு இந்த ஷிஃப்ட்டில் இந்த ரேஞ்சில் உங்களுடைய சப்ஜெக்டில் இந்த அளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அக்யூரேட்டாக இவ்வளோ மார்க் வருது, நெகட்டிவ்லாம் போய் அப்படின்னா நீங்கள் சேஃப். இருந்தாலும் ஒரு 85க்கு மேலே இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரெடியாக இருங்க, சரிங்களா. ஏன்னா நம்ம திடீர்னு கட் ஆஃப் கம்மியாக வச்சு சின்ன இது வரைக்கும் ஆர்பிஐயில் பண்ணதில்லை. பட் ஆனால் ரேஷியோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 90, 92ன்ற கட் ஆஃப் அப்படிங்கிறது 80, 85, 82 அந்த மாதிரி உங்களுக்கு குறைஞ்சிரும். அதனால் 85 கிட்ட உங்களுடைய அட்டெம்ப்ட் இருக்குது, ஓரளவுக்கு அக்யூரேசியாக இருக்குன்னா மெயின்ஸுக்கு படிங்க. 90க்கு மேலே உங்களுடைய அட்டெம்ப்ட் இருக்குன்னா ஷூராக நீங்கள் டெஃபினட்டாக எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கணும். சப்ஜெக்ட் வைஸ் குட் அட்டெம்ப்ட் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய மெயின்ஸ் பேட்ச் ஏகே அண்ட் வினம் சார் சேர்ந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு தான் இவ்வளோ நாள் கொடுத்துருந்தோம். அடுத்து பிஓ கிளர்க்குடைய மெயின்ஸும் இதோட சேர்ந்து கொடுக்கலான்னு இருக்கோம். நீங்கள் அந்த பேட்சையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோக்கு கீழே இந்த மாதிரி ப்ளே பட்டன் இருக்கும், ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷிஃப்ட்டுக்கான ஃபுல் அனாலிசிஸ் எல்லா டாபிக் வைஸாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.